ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றினதான முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோ நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என் கூட இது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் அவர் எங்கள் கூட இருக்கிறாரு, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது ஒரு அறிவியல் பூர்வமான நிகழ்ச்சியாக நினச்சிடாதீங்க. அதையும் தாண்டி வேதாகமத்துக்கு ஒத்துடைய எத்தனையோ சம்பவங்களையும் அதோடு கூட வேதாகமத்துக்கு எதிரான கருத்துகள் அதை எல்லாத்தையும் இந்த கடைசி காலத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாரிஃபை, ஒரு தெளிவு கொடுக்கணும் தான் விரும்புகிறோம். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாகமத்தை காப்பாற்றுறது எங்கள் வேலை இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும். வேதாகமம் நம்மை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டதான ஒரு புத்தகம். இது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தெளிவை உண்டாக்குமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. பிரதர், நீங்கள் கூட வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் பண்ண மட்டும் இருக்கிறாரு. நாம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய மனநிலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கவங்க பற்றி ப்ரைஸ்லாம். அவங்களோட இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஜென்ரேஷன். நீங்கள் அந்த ஜென் எக்ஸ், ஜென் ஒய், ஜென் ஜி, ஜென் இசட் ஒரு ஜென் ஆல்ஃபா. இந்த ஜென் இசட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2000 அங்கேருந்து ஆரம்பித்த ஜென்ரேஷன். இப்போ 2010, 2015 மேலே ஆரம்பித்த ஜென்ரேஷன் ஜென் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. உலக வரலாறுலேயே உலக வரலாறுல ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்டில் நாலேஜ் ஈகோசிஸ்டம் ஆர் நாலேஜ் எக்கனாமி அப்படிங்கிறது 1970களில் தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நாலேஜ் ஈகோசிஸ்டம், நாலேஜ் எக்கனாமிங்கிற ஒரு கான்செப்டே அதில் கிடையாது. அதாவது நாலேஜ் ஈகோசிஸ்டம் நீங்கள் சொல்ல வர என்னென்னா, அறிவு சம்மந்தப்பட்டமான உழைப்பு, அது வரைக்கும் சரீர சம்மந்தப்பட்டமான உழைப்பு தான் அதிகமாக இருக்கும். அறிவு கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம். 100ல் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவார். இப்போ 100ல் 80% அதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரீர உழைப்பு குறைஞ்சிருச்சு. சரீர உழைப்பு குறைஞ்சிருச்சு. அறிவு சார் காரியங்கள் வந்துருச்சு. ஆமாம், ரைட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1970லேருந்து நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் வந்துடுது. இப்போ இன்றைக்கி பேங்கிங் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த டொமைன் எடுத்துக்கோங்க, எந்த ஃபீல்டு எடுத்துக்கோங்க, எல்லாமே அறிவு சார்ந்த விஷயங்கள் தான். ஒரு ஆய்வு சொல்லுது, ஃபோர்ப்ஸ் மேகசினில் 2018 ஒரு ஆய்வு சொல்லுது, 90% டேட்டா, உலக வரலாறுல 90% டேட்டா கடைசி 2 வருஷத்தில் தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இத்தனை ஆயிரம் வருஷங்களில் எழுதப்பட்ட புத்தகங்கள், கல்வெட்டுகள், தோல் சுருள்கள், இது அத்தனையும் 10% தான். 10% தான். இப்போ நம்ம கொண்டு வந்தது எல்லாமே 90%. 2018 ரிப்போர்ட் படி. அப்படின்னா ஒரு வருஷமும் நம்ம அவ்வளோ டேட்டாவை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இதில் ஒரு என்னுடைய புரிதலுக்கு நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் படித்தவங்க மட்டும்தான் எழுதுவாங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா? கரெக்ட். இப்போ எல்லாருமே எழுதுகிறாங்க, எல்லாருமே ஸ்டோர் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எடுத்து வைக்கிறோம் இல்லையா? அதுவும் டேட்டா. வீடியோ ஒரு டேட்டா தான். ஸோ இதை நம்ம எதோட கோரிலேட் பண்ணி பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, தானியேல் 12:4 கடைசி காலத்தில் ஜனங்கள் இங்கேயும் போய் அறிவு பெருத்து போடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகணும்னு போட்டிருக்கு. அறிவுங்கிறது அந்த காலத்து மொழி. இன்றைக்கி இருக்கிற மொழி அது டேட்டா. அறிவுக்கு இன்றைக்கி உள்ளது டேட்டா. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டலாக நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். ஓகே, நாலேஜ் தானே. நாலேஜுங்கிறது நோயிங் சம்திங் ஆர் இன்ஃபர்மேஷன். அன்றைக்கி நம்ம புத்தகத்தின் வழியாக அறிவை பெற்றுக்கொண்டோம், இன்றைக்கி டேட்டா வழியாக அறிவை பெற்றுக்கொண்டோம். டேட்டா தான் அறிவு. டேட்டா தான் அறிவு இன்னைக்கு. ஓகே. ஒரு இது சொல்லுவாங்க, ஜியோவை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஆயில்னு வரும். டேட்டா இஸ் த நியூ ஆயில்னு சொல்கிறாங்க. ஓகே. முந்தி எப்படி எண்ணெய் வளங்கிறது ஒரு பெரிய வளமாக இருந்ததோ, அதுக்கு நிகரான வளங்கிறது இன்றைக்கி டேட்டா. அதனால தான் ஜியோங்கிறத ஆயிலுங்கிறத திருப்பி போட்டு ஜியோன்னு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி சொல்லலை, அப்படி சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ இந்த டேட்டாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்களேன். தலைவலிக்குது. முந்தி என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போய் ஒரு மாத்திரை வாங்கி போவாங்க. இன்றைக்கி தலைவலிக்கு ஆரம்பித்த உடனே ஒரு 20 வெப்சைட்டை பார்த்துடுறாங்க. கூகுளில் 20 வெப்சைட்டை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போய் பேஷண்ட்டு போய் அட்வைஸ் சொல்கிறாங்க. இது டேட்டாவோட விளைவு. இப்போது டேட்டா நீங்கள் சொன்ன மாதிரி கூகுளில் பார்த்துட்டு வர்றதுங்கிறது பெரும்பாலான ப்ராப்ளமாக மாறிக்கிட்டு இருக்குன்றதை நான் உணர்றேன். டெஃபினட்டாக. சின்ன உதாரணம் சொன்னோன்னா, நான் ஒரு 9-10 வயசு பையனை மீட் பண்ணேன். அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான், ஒரு காரணத்தில் பேசிகிட்டு போக சொல்கிறான், அது நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு. ஒரு 9 வயசு 10 வயசு பையனுக்கு எப்படி ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்டே எனக்கு அது ரொம்ப பெருசு.
ஏன்னு சொன்னால் நமக்கெல்லாம் 9-10 வயசு டிப்ரெஷனுங்கிற வேர்டே தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்டு தெரியாது. அப்போ நான் கேட்டேன், எப்படா தம்பி சொல்கிறேன் நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, டிப்ரெஷனாக இருக்குது, என்ன பேசிஸில் சொல்கிறேன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் கூகுளில் போய் பார்த்தேன், டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்னென்ன சிம்டம் இருக்கோ எல்லாம் எனக்கு இருக்குங்கிறான். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவன்கிட்ட நான் கேட்டேன், சரி டிப்ரெஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவன் சொல்கிறான், என்னுடைய கிரிக்கெட் டீம், ஃபுட்பால் டீமில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, இதான் அவன் டிப்ரெஷனுக்கு ரீசன்னு அவன் சொல்கிறான். ஸோ இன்றைக்கி அது வந்து நமக்குலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு காலத்தில். இன்றைக்கி வந்து இந்த அறிவு பெருகின பிறகு ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க வந்து ஒரு வியாதியினோட பேரை வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணால் எல்லாமே சொல்லுது, அது ஒன்று சொல்லுது அவங்களுக்கு. நீங்கள் சொல்லும்போது தான் ஒரு சம்பவம் ஞாபகம். ஒரு 12th படிக்கும்போது நம்ம வந்து அடி வாங்கியிருப்போம் வாத்தியார்கிட்ட, காலேஜ் படிக்கும்போது திட்டு வாங்கியிருப்போம். இன்றைக்கி ஸ்கூலில் போய் அடித்தா அது இஷ்யூ ஆயிடுது, வேலையில் திட்டினாங்கன்னா பேப்பர் போட்டுறாங்க. இப்படியே வளர்ந்து வர்ற பையன் ஒய்ஃபை திட்டினாலும் பேப்பரை போட்டுறான், நியூஸ் பேப்பர். ஸோ இப்போ இந்த டேட்டாஸ் இதெல்லாம் இவ்வளவு அசட்டாக மாறி ஜனங்களை வந்துட்டு என்ன பார்த்தா காம்ப்ளிகேட்டாக மாற்றிக்கிட்டு நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு ரிப்போர்ட் சொல்லுது என்னென்னா, நீங்கள் டேட்டாவை அதிகப்படியாக கன்சியூம் பண்ண என்ன ஆகும்னா, உங்களோட டெசிஷன் மேக்கிங் பவர் அது குறைச்சிரும், உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியை குறைச்சிரும், ஸ்ட்ரெஸ்ஸை அதுவே உருவாக்கும். இப்போ நான் சொல்கிறது சரியான்னு சொல்லுங்களேன். என்னென்னா, டேட்டாஸ் அதிகமாக ஃபோனில் வந்து நம்பரை ஸ்டோர் பண்ண என்னுடைய மெமரி கெப்பாசிட்டி குறையுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் எல்லா நம்பரையும் நான் மெமரி பண்ணி வச்சுருப்பேன், எதை செய்யனாலும் நம்ம உடனே நம்பரை சொல்லுவோம். இப்போ நம்ம நம்பரே நமக்கு ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. யூஸ்வலாகவே நம்ம எந்த ஒரு நம்பரையுமே, எந்த ஒரு விஷயம் நம்ம நம்பரை கேட்டாலே நான் ரிங் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. கரெக்ட். அப்போ இந்த டேட்டாஸ் அதிகமாக ஸ்டோரேஜ் அதிகமாக நம்முடைய இப்போ நீங்கள் சொன்னதான் ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. கரெக்டாக அது வரும். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது ஞாபக சக்தி குறையுதுங்கிறது இன்னொரு ஆய்வு சொல்லுது. ஞாபக சக்தி எல்லாத்தையுமே கூகுளில் உடனே எடுத்து பார்க்குறோம். ஸ்பெல்லிங் பார்க்கணுன்னா கூட கூகுளில் பார்த்தா இன்றைக்கி எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லிட்டு போயிட்டோம், ஆட்டோ கரெக்டுக்கு போயிட்டு பாஸ்வேர்டை கூகுள் இப்போ சஜஸ்ட் பண்ணுது. ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆதி பாஸ்வேர்டை ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்ற நம்ம ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டு போய்ப்பேன். கரெக்ட். சரி, இப்போது இதை தாண்டி நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸோடைய நிலைமை இப்படி தான் இருக்குது நம்ம பார்க்கும்போது. சரி, ஆக்சுவலி இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நான் பார்த்த வரைக்கும், நான் இது என்னுடைய ஒரு வட்டத்துக்குள்ளேருந்து நான் சொல்கிறேன், காடை பற்றின புரிதல், ஹூ இஸ் காட் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்லலாம்? இன்றைக்கி அவருடைய புரிதல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸோட ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் சிம்பிளாக சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கிற மனநிலை இல்லை நமக்கு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிரதர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் சிம்போசியமுக்கு போயிருந்தப்போ காலேஜ் படிக்கும்போது, அப்போ சென்னையில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட பிரின்ஸிபால் சொன்னாராம், A=0ன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு ஆல்ஃபா பீட்டா காமாலாம் போட்டு 0ன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்க. இப்படி தான் இன்றைக்கி வந்து நம்மளோட மைண்ட் செட் மாறிடுச்சு. இதுக்கு காரணம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கன்சப்ஷன். இல்லை, ஒரு சிம்பிளான விஷயத்தை சிம்பிளாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவம் ஆயிடுச்சு. ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருந்தால் உண்மையாக இருக்குமோ? ஒரு காலத்தில் விலை குறைவாக இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராடக்ட் விலை குறைவாக இருந்துச்சுன்னா அது நல்ல ப்ராடக்ட் இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது இப்போ. கரெக்ட். அதுவே அதே ப்ராடக்ட், சேம் ப்ராடக்ட் வித் நேம் ஆஃப் பிராண்ட், ஒரு பிராண்டோடைய நேமோட விலை அதிகமாக இருந்தால் த ரெடி டு பை. கரெக்ட். விலை கம்மியாக இருந்தால் ஐயோ ஏன் விலை கம்மியாக இருக்குது, ஒருவேளை குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிற தாட் வந்து இன்றைக்கி அதிகமாகிட்டே போகுது. கரெக்ட். நீங்கள் சொல்கிறதுக்கு அது ஒத்து போகணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நீங்கள் இல்லையா? அப்போ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி இந்த காட் இருக்கிறாருன்ற இந்த சயின்ஸ் உள்ள உலகம், நாலேஜ் உள்ள உலகம், ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து காடை வந்து இருட்டடிப்பு செய்கிறதாகவும் இல்லாமல் போக பண்ணுறதுக்கான முயற்சியாகவும் நான் பார்க்குறேன். கரெக்ட். நீங்கள் சொல்கிறோம். ஆனால் காட் இஸ் எக்ஸிஸ்டிங், அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஆனால் காட் வந்து வேக்யூம்ன்ற இடத்துக்கு இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இடம் அந்த போஸ்டிங்கை தூக்கணும்னு இவங்க விரும்புகிறாங்கன்றது என்னுடைய கருத்து. நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடத்துல, அதாவது உங்களை காடை பற்றி நம்ம புரிதல் எனக்கு சொல்லுவாங்க. நீ உள்ள யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின், காடுங்கிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி தெரியும். இதில் வந்து ஸ்கெப்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் சில பேர். ஸ்கெப்டிக்ஸ்னால் என்னென்னா கடவுளை மறுக்கிறவங்கன்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லணும்னா. அப்படியே இருங்க, நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். கடவுள்ன்றது யார் அப்படின்னா, எந்த கடவுள் எந்த மதத்தின் கடவுள்னு இப்போ இல்லை, இங்கே ஓவராலாக கடவுளாகவே யாருன்றது தான் நம்ம கொஸ்டின். கரெக்ட். டெஃபினிஷன் காடுக்கு நம்ம டெஃபினிஷனுக்கு போகிறோம். கரெக்ட். நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் கடவுள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நாங்கள் கேட்கும் போது அவர் வானத்தில் இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, இங்கே நம்மளை படைச்சவர்னு சொல்ல, படைச்சவர் அப்படி தான் சொல்லுவோம்.
இதே இது இன்றைக்கி இந்த ஜீன்னு சொன்னேன் இல்லையா, அவன் கேட்பான், நான் ஒரு விஷயத்தை படித்தா நான் கடவுளான்னு கேட்பான். இல்லை கேட்டிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன், இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன் அதை நான். இப்போ நான் ஒரு விஷயத்தை செஞ்சால் நான் காடா அப்படின்னு கொஷின் வரும். நெக்ஸ்ட், கடவுள் உலகத்தை படைச்சாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கடவுள் யார் படைச்சா? இந்த கேள்வியும் இருக்குது. இந்த கேள்வி வரும், நிறைய கேள்விகள். இந்த ப்ரோக்ராம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கெப்டிக்ஸாக இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இது ஒரு ஆஸ்பெக்ட். செகண்டரி ஆஸ்பெக்ட், நம்ம பிலீவர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் பிளேஸ்க்கு போகும்போது ஆகட்டும், இல்லாட்டி காலேஜஸ்க்கு போக வேண்டியது போகிற சுச்சுவேஷன் ஆகட்டும், இல்லாட்டி ஸ்கூல்ஸுக்கு போகிற சுச்சுவேஷன் ஆகட்டும், அவங்க நிறைய கொஷின் பம்பார்ட் பண்ணப்படுது, நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. இவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. அவங்க ஒரு குறுகி போயிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வந்துருச்சு. எக்ஸாக்டாக இது 2 கேள்விக்கு தான் அந்த ப்ரோக்ராமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். அவங்கள கூப்பிட்டதுக்கு ரீசனே அதுதான். ஓகே, சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட், ஹூ இஸ் காட்? நிறைய பேர் டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க ஹூ இஸ் காடுக்கு. ஆனால் என்னுடைய மனசுக்கு ரொம்ப ஒத்த விஷயமா இருந்தது 12வது செஞ்சுரியில் வாழ்ந்த அக்வைனஸ் அப்படின்ற ஒருத்தர் சொன்ன ஆன்சர். காடோட டெஃபினிஷன் சொல்கிறேன். அவருடைய அக்வைனஸோட டெஃபினிஷன் படி, God means from whom everything else is created, contains with himself the whole perfection of being and the ultimate cause for his own existence. இது நம்ம தியரட்டிக்கலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். காடுங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, God is a being whose reason for his existence is in himself. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, தமிழில் கடவுள் என்பவர் யார் என்றால், அவர் இருப்பதற்கான காரணம் அவருக்குள்ளாகவே இருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் பைஃபர்கேட் பண்ணி நான் சொல்கிறேன். நீங்கள் வாட்ச் கட்டியிருக்கீங்க, நீங்கள் இந்த வாட்ச் எங்கேருந்து வந்தது? இது இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த ஸ்ட்ராப் செஞ்ச ஒருத்தர் இருக்கார். இந்த ஸ்ட்ராப்பை இப்படி தான் டிசைன் பண்ணணும்னு நினச்ச ஒரு டிசைனர் இருக்கிறாரு. அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற கலர், இந்த இது தனித்தனியாக ஒவ்வொருத்தருடைய இப்படி இந்த லூப் போய்கிட்டே இருக்கும். இந்த ரா மெட்டீரியல் ஒருத்தர் சப்ளை பண்ணியிருப்பார், அந்த ரா மெட்டீரியலை வாங்கிட்டு வந்து ஒருத்தர் செஞ்சுருப்பார், அதை டிசைன் பண்ணி ஒரு டிசைனர் கொடுத்துருப்பாரு, அந்த டிசைனை பேக் பண்ணி ஒருத்தர் பேக் பண்ணியிருப்பார், அதை பேக் பண்ணி ஸ்டாக்கிஸ்ட்டை வந்திருக்கும், ஸ்டாக்கிஸ்ட் ரீட்டைலர்கிட்ட கொடுத்துருப்பாரு, ரீட்டைலர் உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு. அது ஏன் அங்கே இருக்குங்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ளே இல்லை, அதுக்கு வெளியில் இருக்குது. இந்த பிரபஞ்சம்னு சொல்கிற காஸ்மாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த யூனிவர்ஸில் இருக்க எந்த பொருளை நீங்கள் எடுத்திங்கனாலும் ஏன் அது அங்கே இருக்குங்கிறதுக்கு காரணம் வெளியில் இருக்கும். இப்போ நான் இந்த சட்டை போட்டிருக்கேன்னா, இந்த சட்டை ஏன் இதுக்கு இங்கே வந்ததுங்கிறதுக்கு காரணம் இதுக்குள்ளேயே இருக்காது, இதுவாக செஞ்சுக்கிட்டு வரல. ஒருத்தர் நான் சொன்ன ப்ராசஸ் படி ஒருத்தர் நூல் கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் கலர் பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் அதை ஸ்டிச் பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் சேல் பண்ணியிருப்பாரு. இப்படி பல கை மாதிரி தான் எனக்கு கைக்கு வருது. ஒரு பொருள் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ளேயே இருக்காது, வெளியில் தான் இருக்குது. ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க அம்மா அப்பா இருந்திருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்தில் பார்க்குற எல்லா பொருளுக்கும் அது அங்கே இருக்கிறதுக்கு காரணம் வெளியில் தான் இருக்கும். காட் யார் அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவருக்குள்ளதாக தான் இருக்குது. இன் அனதர் இதை இன்னும் கொஞ்சம் வேறு வார்த்தையில் சொல்லணும்னா, காட் இஸ் அ செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பீயிங். அவரை கிரியேட் பண்ண முடியாது. இந்த கொஷின் எப்படின்னா, இட்ஸ் அ ஃபலிஷியஸ் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபலிஷியஸ் ஆர்குமெண்ட்னா, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்கார், அவர்கிட்ட போய் உங்கள் மியூசிக் பெஸ்ட்டுங்க, ஆனால் இந்த மியூசிக்கை நீங்கள் ஸ்கேலில் மெஷர் பண்ணி காமிங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஸ்கேலில் மெஷர் கொடுங்க. அதே மாதிரி தான் காடுங்கிற பீயிங்கை கிரியேட் பண்ண முடியாது. அவருக்குள்ளதாகவே ஜீவன் இருந்ததுன்னு பைபிள் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது. ஃபஸ்ட்டு எக்ஸோடஸில் யாத்திராகமத்தில் ஆண்டவர் மோசேட்ட பேசுகிறார். யார் சாமி நீங்கள், உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு மோசே கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? ஐ ஆம் த ஐ ஆம் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு, இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு. அதோட எக்ஸாக்ட் டேர்ம் டேக்ஸில் டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் த செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஐ ஆம். தன்னாகவே செல்ஃப் எக்ஸிஸ்ட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கிற பீயிங் தான் நான் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நேமை பைபிளில் சொல்லும்போது சொல்கிறார். இதுக்கு முன்னாடி அல்மைட்டி காடுன்னு பைபிளில் சொல்லியிருக்காரு, ஜெனசிஸில் ஆதி ஆகமத்தில் சர்வ வல்லமை உள்ளவர்லாம் பேசியிருக்காரு. ஆனால் நேம்ன்ட்டு சொன்னது இதுதான் ஃபஸ்ட் டைம். சர்வ வல்லமை உள்ளவர்ன்றது அவருடைய தன்மை இதான் நேம். இதான் நேம், இருக்கிறவராகவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் காட், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப ப்ரில்லியண்டான கொஷின் மாதிரி தெரிஞ்சாலும் இட் இஸ் அ ஃபலிஷியஸ் ஆர்குமெண்ட். எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் மியூசிக்கை தராசில் மெஷர் பண்ணி காமின்னு சொல்கிறத கேட்குறதோ அதே மாதிரி கேள்வி தான் இதுவும்.
கடவுளை உங்களால் கிரியேட் பண்ண முடிஞ்சுன்னா he can never be a god. Yes, absolutely. He, she, it. He, she, it can never be a god. God is a self-sustaining, self-existing being. இருக்கிறவராக அவராக எக்ஸிஸ்ட் பண்ணுறவர். அவரை வெளியிலேருந்து உருவானவரெலாம் கிடையாது. உருவாக்குனீங்கன்னா he is not a god. சரி, இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு படித்தவர்களுக்கு புரியும். இந்த காட், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட் இதெல்லாம் சொல்லும்போது அவர் தனக்குத்தானே இயங்கக்கூடியவர், தன்னுக்குள்ளேருந்து தன்னை உருவாக்கி கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர், அவருடைய ஜீவன் அவருக்குள்ளேயே இருக்கிறார் இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் ஜீவன் வெளியே இருந்து வந்தது, அவருக்கு அவருக்குள்ளே இருந்து வருகிறது. அப்படி இருக்கிறதால தான் அவர் காட். அப்படி இருக்கிறவர் தான் காட். இப்போ வெளியிருந்து அவருக்கு ஜீவன் வருது, யாரோ ஒருத்தர் அவர் உருவாக்குனா அவர் காடாக இருக்க முடியாது. டெஃபினட்டாக முடியாது. இப்போது இது வந்து எனக்கு புரியுது இல்லையா? இன்னும் கொஞ்சம் விழாவரியாக கொஞ்சம் இல்லையா எனக்கு இதெல்லாம் புரியல, என்னை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்ற போது எப்படி சொல்லலாம்? ஓகே, சரி. இப்போ நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. சரி, நீங்கள் அந்த காலத்துலேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் இதை சொல்லுங்கள், இதை வந்து யாரோ செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? செஞ்சுருக்காங்கன்றதை ப்ரூஃப் பண்ணணும்னா இது ஒரு மூடி இருக்குது, இது ஒரு டிசைன் இருக்குது, அப்போ யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்கணும். மேலே ஒரு எழுத்து இருக்குது, அப்போ யாரோ ஒருத்தர் எழுத்து எழுதி. இதை இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா, இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் பார்க்குறீங்க, இதில் மூடி இருக்குது, உள்ளே வந்து த்ரெட் இருக்குது. இந்த த்ரெட்டை எப்படி செய்யணும்னா ஒரு மோல்டு இல்லாமல் செய்ய முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் அந்த கம்பெனி பேர் எழுதியிருக்காங்க, அது எழுத்து இல்லையா? அது எழுத்தை வந்து அதுவாலாம் வராது. அதுக்கு மேலே பாருங்கள், நீங்கள் இந்த சைடில் வந்து டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் எக்ஸாமின் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இதெல்லாமே குட்டி குட்டி மோல்டு. இந்த மோல்டு அக்யூரேட்டாக இருந்தால் தான் இது வந்து க்ளோஸ் ஆகும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வருவீங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் அன் இன்டெலிஜென்ஸ் டு டூ இட். எஸ், ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் இது பண்ண முடியும். அது மனுஷன்ட்டு தான் இருக்குது. ரைட்? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து புக் ஆஃப் நேச்சர். புக் ஆஃப் நேச்சருங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நேச்சரை, இந்த உலகமாக இருக்கலாம், இல்லாட்டி மனுஷங்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஆடு மாடுகளாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா உட்காந்து அதை அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா, இவ்வளோ அக்யூரசி, இவ்வளோ ப்ரிசைஸ்னஸ் அதில் இருக்குதுன்னா, இட் ரெக்வயர்ஸ் சம் இன்டெலிஜென்ஸ். நாட் சம் இன்டெலிஜென்ஸ், இட் ரெக்வயர்ஸ் இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் டு கிரியேட் இட். சாதாரண இன்டெலிஜென்ஸாலலாம் அதை பண்ண முடியாது. இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் ஒருத்தரால் அதை பண்ண முடியுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. ஒரு மரம் இருக்கக்கூடிய ஒரு காடு பார்த்து எத்தனை வகையான க்ரீன் இருக்குது, எத்தனை வகையான அந்த இலையில ஷேப் இருக்குது, ஒவ்வொரு இலையும் ஒரு ஷேப்பு, ஒவ்வொரு க்ரீனுமே டிஃப்ரெண்ட் ஆகுது, ஒவ்வொரு விதமான மரம், அவருடைய பட்டை வித்தியாசப்படுது, அவருடைய உயரம் வித்தியாசப்படுது. கொஞ்சம் டாப் ஆங்கிலேருந்து நீங்கள் சொல்ல போனால் ட்ரோன்லேருந்து பார்த்தோம்னா அதோடைய அமைப்பு, அது அப்படியே ஸ்பெரிக்கலாக அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பு, எவ்வளோ டேட்டாஸ் நீங்கள் சொல்லணும்னா இல்லை இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுதுன்னு இல்லையா? கரெக்ட். ஸோ இதை இந்த புக் ஆஃப் நேச்சர் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு, அதை கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் அ கிரியேட்டருங்கிற ஒரு ஐடியாவை அது கொடுக்கும். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா காஸ் இஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. காஸ் இஃபெக்ட் தியரின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கலவரத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதுதான் நம்ம காசுன்னு சொல்கிறோம். எஸ், அந்த காசோட இஃபெக்ட் தான், அதனுடைய பலன் தான் கலவரம். ரைட்? காஸ் இஃபெக்ட் இல்லாமல் எதுவுமே வர முடியாதுங்கிறது காஸ் இஃபெக்ட் தியரி சொல்லுது. ஸோ இந்த புக் ஆஃப் நேச்சரை நம்ம கரெக்டாக ஸ்டடி பண்ணும்போது, அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது, இட் ரெக்வயர்ஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் கிரியேட்டர் டு டிசைன் இட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரெண்டாவது, புக் ஆஃப் பைபிள். அந்த கிரியேட்டர் யாருங்கிறத பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூ கரெக்டாக சொல்லுவாங்க. புக் ஆஃப் நேச்சரும் புக் ஆஃப் பைபிளும் ஒத்துப்போகும். இந்த புக் ஆஃப் நேச்சரை உருவாக்குனவர் யாருங்கிறத கரெக்டாக இதை எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் நாட் அ மித். ட்ரூத் இஸ் இவாலுவேட்டபிள். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சாதான் அது பேர் உண்மை. பைபிளை டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதை தான் இந்த சீரீஸில் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிங்க நீங்கள். இவ்வளோ நேரம் உள்ளதை, அதாவது நீங்கள் அப்படி செயின் அப்படி கோத்து கொண்டு வரும்போது இது எங்கே போய் முடியுமோன்னு யோசிச்சுட்டே இருக்கோம். அழகாக அளவுக்கு இருந்தீங்க. இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களுக்குள் கர்த்தருடைய திட்டம் இருக்குது, கர்த்தருடைய செயல்பாடு இருக்குது, கர்த்தருடைய கிரியேஷன் ஒன்று இருக்குது. இந்த கிரியேஷனை எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லுகிற மொழியிலேயே அவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். கரெக்ட். நான் கரெக்டாக சொல்லுன்னா கரெக்ட். சரி, இப்போது
இப்போ இன்றைக்கி உள்ள உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுடைய கன்க்ளூஷனை நம்ம வருவோமே ஒரு ஃபைனலாக சொன்ன விரும்புகிற ஒரு விஷயம். ஸோ காடை பற்றி ஒரு கரெக்டாக புரிதலாக சொல்லணும்னு சொன்னால் அவர் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். இது வந்து தனக்குத்தானே இயங்கக்கூடியவர் அப்படிங்கிறது. தனக்குத்தானே இயங்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே பீயிங் இந்த யூனிவர்ஸில் காட் மட்டும். ரெண்டாவது, என்ன ஒரு விஷயத்தையும் வெளியிருந்து உருவாக்க முடியும், உள்ளதுக்கு அதுலேருந்தே உருவாக்க முடியாது. அதுதான் காஸ் இஃபெக்ட்னு நம்ம சொல்கிறோம். காசு உள்ளிக்கு இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு கடவுளை காட்டுங்கிறது வந்து அதாவது சிம்பிளாக சொல்ல போகணும்னா அந்த டப்பா செஞ்சவர் டப்பா இருக்க மாட்டார். கரெக்ட். எதை செஞ்சவரும் அதுக்கு வெளியே இருந்தால் அதை செஞ்சிருக்கணும். இது மோஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட். கடைசியாக எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு ஒரு காரணம் இருக்குது, காஸ் எஃபெக்ட். காஸ். ஆமாம். அதை வந்து இந்த புக் ஆஃப் நேச்சரை வச்சுக்கிட்டு இந்த புக் ஆஃப் பைபிள் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ண விரும்புகிறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய நாங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். தேவன் தனக்குத்தானே ஜீவன் உடையவர். நான் என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் என்று இயேசு சொல்றார். இது அவர் சொன்ன முதல் விஷயம். தேவன் செய்த ஒவ்வொருத்துக்கு பிறகும் தேவனுக்கு ஒரு காரண காரியம் இருக்கிறது. எதையுமே அவர் சும்மா அப்படின்னு அவர் செய்யலை. ஏவன் ரீசன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். அந்த ரீசனை நம்ம பிப்ளிகளில் தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் உண்டாக்குறது எல்லாமே நேச்சர். அந்த நேச்சருக்கான ரீசன் பைபிளில் இருக்குது. வெறும் நேச்சரை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. பைபிளை வச்சு நேச்சரை கண்டுபிடிக்கும். இஃப் தேர் இஸ் அ கிரியேஷன் தேர் மஸ்ட் பி எ கிரியேட்டர். இதுதான் சொல்ல வர மிக முக்கியமான விஷயம். இன்னொரு இதை சார்ந்த அறிவியல் சார்ந்த அறிவுபூர்வமான வேதாகமம் சார்ந்த இன்னொரு நிகழ்ச்சி சகோதரர் ரூபரோடு உங்களை சந்திக்கிறோம். God bless you. Peace be with us.